World peace, world peace, world peace. The entire world is one big family. You are my lovely family. Thanks for watching Peace Ravi TV. And good day, everybody. Vanakkam, Namaste, Namaskaram, Antaniki Namaskaram, Assalamu alaikum, Bonjour, Sastrikar, ¿Cómo estáis? Buongiorno, Ohayou gozaimasu, Shangu Hao. Well, today the history of Che Guevara, second part. இன்னைக்கு நம்ம செகோவாராவோட இரண்டாவது பாகத்துக்கு நம்ம போகிறோம். ஹிஸ்ட்ரி செகோவாரா வாய் விட்டு படிங்க, புத்தகம் வாசிக்கலாம் வாங்க, இதெல்லாம் வந்து வரலாறு தெரிஞ்சுக்கணும். டைரெக்டாக நம்ம டாபிக் உள்ள போவோமா? இன்னைக்கு தலைப்பு வந்து சேகுவாரா ஹிஸ்டரியில் இன்னைக்கு தலைப்பு எந்த தலைப்பு போகிறோன்னா புதிய பயணங்கள். புதிய பயணங்கள், ஓகேங்களா? இதான் வந்து இன்னைக்கு தலைப்பு. இதுவே இந்த புக்கை எழுதினவர் பேர் வந்து மருதன், ஓகேங்களா? இந்த புக்கை வந்து நீங்கள் கிம்போதம்ஸ் அது இல்லாமல் இங்கே பைக்ராஸ் ரோட் ட்ரிப்ளிகேனில் பாரதி சாலையில் பார்த்தீங்கன்னா நிறைய புக் ஷாப்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் கூட கேட்டு பாருங்கள், கிடைக்கும். இது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன், வாங்கி படிச்சுட்டு எடுத்து வச்சேன். இப்போ இந்த பீஸ் ரவி டிவியில் இதை பற்றி இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பசங்களெல்லாம் வந்து வீட்டில் வந்து வாய் விட்டு படிக்க சொல்லுங்கள். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போவோம். புதிய பயணங்கள். 1953 அர்ஜென்டினாவை விட்டு வெளியேறினார் சே. நினைத்ததைப் போலவே மருத்துவம் பயில தொடங்கினார். மருத்துவத்துறையில் குறிப்பாக ஒவ்வாமை மீதுதான் சேவுக்கு கூடுதல் ஆர்வம் இருந்தது. அதேபோல் பரிசோதனைகளிலும் ஆராய்ச்சிகளிலும் தீவிரமாக பங்கேற்றுக் கொண்டார். சில பாடங்களில் மற்ற எல்லோரையும் விட அதிக மதிப்பெண்கள் எடுத்து ஆச்சரியப்பட வைப்பார். மற்றவர்களுக்கு சுலபமாக தோன்றும் பாடங்களில் குறைவான மதிப்பெண்களையே எடுப்பார். கல்லூரிக்காவது ஒழுங்காக வந்தாரா என்றால் அதுவும் கிடையாது. திடீர் என்று காணாமல் போய்விடுவார். ஆடை விஷயங்களில் சேவுக்கு பெரிய ஆர்வம் இல்லை. மற்றவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அவர் உடைகள் ஒழுங்காக இருக்காது. ஆனாலும் பல மாணவர்கள் ஆச்சரியமும் பொறாமையும் படும் அளவுக்கு சேவுக்கு பல பெண் சிநேகிதர்கள் கிடைத்தனர். அவர்களுள் சிலரிடம் சே மிகவும் நெருக்கமாக பழகவும் செய்தார். சில காதல் விவகாரங்களும் இருந்தன. டிட்டா இன்ஃபான்டே அவர்களுள் ஒருத்தி. டிட்டா கம்யூனிஸ்ட் இளைஞர் அமைப்பில் உறுப்பினர். சேவுடன் மருத்துவக் கல்லூரியில் ஒன்றாக பயின்றவர். அரசியல் பற்றி நிறைய விவாதித்துக் கொள்ளும் சந்தர்ப்பம் சேவுக்கு கிடைத்தது. ஆனால் இவர் உயிருக்கு உயிராக நேசித்த பெண் இவரல்ல, வேறொருவர். அக்டோபர் 1950 கோட்டோபோலில் நடந்த ஒரு நண்பரின் திருமண விழாவுக்கு சென்றிருந்தார் சே. நண்பர்களுடன் ஒரே அரட்டை கும்மாளம். சரி, சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து மாடி படிக்கட்டு வழியாக கீழே இறங்கினார் சே. அப்போதுதான் எதிர்பாராத விதமாக சிகிச்சை ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அப்போதுதான் எதிர்பாராத விதமாக சிச்சீனா பெனராவை சந்தித்தார். சிச்சீனாவை அவருக்கு முன்னரே தெரியும். இருந்தாலும் அந்த இடத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்கவில்லை.
சேவை பார்த்ததில் சிசினாவுக்கு எல்லை கடந்த மகிழ்ச்சி. அப்படியே திக்குமுக்காடி போய்விட்டார். நாம் சந்தித்து எத்தனையோ ஆண்டுகள் கழித்து விட்டதை போல் தோன்றுகிறது. எனக்கும் அப்படிதான். பிறகு இருவரும் ஆர்வத்துடன் பேசத் தொடங்கினர். இருவருமே புத்தக பிரியர்கள் என்பதால் அவர்களுடைய உரையாடல் புத்தகங்களை பற்றியே இருந்தது. மாலை கடந்து இரவும் வந்துவிட்டது. இருவரும் பேசுவதை நிறுத்தவே இல்லை. சிச்சினாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி உற்சாகத்துடன் கையை அசைத்து பேசிக் கொண்டிருந்தார் சே. பச்சை நிற விழிகள், மெல்லிய தேகம், சேவை விட பல ஆண்டுகள் இளையவர். உடனடியாக சிச்சினாவை பிடித்து போனது சேவுக்கு. சிச்சினாவுக்கும் அப்படித்தான். காந்தம் போல் சேவால் வசீகரிக்கப்பட்டார் அவர். பேசுவதை நிறுத்திவிட்டு ஒரு நிமிடம் சிச்சினாவை உற்று பார்த்தார் சே. மெல்லிய குரலில் சொன்னார், உன்னிடம் என்னை இழந்து விடுவேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது சிச்சினா. அந்த மாலை நேர சந்திப்பை இருவராலும் மறக்க முடியவில்லை. சே சிச்சினாவுக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினார். சிச்சினா இருந்தது வெகு தூரத்தில் இருந்த மாலாகுவேனா என்னும் இடத்தில். அதாவது சே சிச்சினாவுக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினார். சிச்சினா இருந்தது வெகு தூரத்தில் இருந்த மாலாகுவேனா என்னும் இடத்தில். சிச்சினாவை பார்க்க வேண்டும் போல் இருந்தால் உடனடியாக கிளம்பி விடுவார் சே. காதலர்கள் தான் காலத்தையும் தூரத்தையும் ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்வதில்லையே. சிச்சினா மீது சேவுக்கு தீராத காதல் இருந்தது. சிச்சினாவுடன் பேசிக் கொண்டிருந்தால் அவருடைய பச்சை நிற கண்களை பார்த்து சிரிக்கும் போதெல்லாம் சிறகுகள் முளைத்ததைப் போலவே இருக்கும். அவருடைய பச்சை நிற கண்களை பார்த்து சிரிக்கும் போதெல்லாம் சிறகுகள் முளைத்ததை போலவே இருக்கும். ஆசையாக பல காதல் கடிதங்களை எழுதும் போது, சிச்சினாவை விட்டு பிரிந்திருக்கும் போதும் அவளுக்காக கவலையுடன் இயங்கவும் செய்வார். சிச்சினாவுடன் ஒரு வாழ்நாளை கழிப்பது இனிமையான ஒரு அனுபவம் தான், சந்தேகமே இல்லை. ஒரு நாள் திடீரென்று கிளம்பி சிச்சினாவை சந்தித்த அவர், என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று கேட்டுவிட்டார். சிச்சினாவும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார். இவர்களது காதல் லிஞ்சுக்கும் தெரிந்தது. எல்லாம் சரியாகவே இருந்தது. சே நிறைய புத்தகங்களை வாசித்தார். சிச்சினாவுடன் இணைந்து பல புதிய புத்தகங்களை நாடினார்கள். நிறைய விவாதித்தார்கள், நிறைய சுற்றினார்கள். ஆனால் தனிமையில் அமர்ந்து சிந்திக்கும் போது காதல் அவருடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாகவே அவருக்கு தோன்றியது. சிச்சினாவுக்கும் சே மீது லேசான அதிருப்தி இருக்கவே செய்தது. ஒரு சிறிய காரணத்துக்காகத்தான் இந்த அதிருப்தி. எர்னஸ்டோ, நான் ஒன்று சொன்னால் நீ கோபித்துக் கொள்ளக்கூடாது. மாட்டேன், சொல். நீ ஏன் எப்போதும் இப்படி இருக்கிறாய்? ஏன், எப்படி இருக்கிறேன்? சரியாக உடை அணிவதில்லை, உன்னிடம் ரசனையே இல்லை, எப்போதும் அலங்கோலமாக காட்சி அளிக்கிறாய்.
சிச்சினாவை உற்று பார்த்தார். இப்படி உடை அணிவதுதான் என்னுடைய இயல்பு. மற்றவர்கள் பார்த்தால் என்ன நினைத்துக் கொள்வார்கள்? அது பற்றி எனக்கு கவலை இல்லை. யாருக்காகவும் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடன் கைகோத்து கொண்டு வருவதற்கு உனக்கு சங்கடமாக இருந்தால் சொல். அனாவசியமாக நான் உனக்கு தொல்லை கொடுக்க விரும்பவில்லை. நீ என்னை எப்போதும் தவறாகவே புரிந்து கொள்கிறாய் எர்னஸ்டோ. உன்னுடைய பிற நண்பர்களுடன் என்னை நீ ஒப்பிட வேண்டாம். அவர்களைப் போல் பகட்டாக இருக்க எனக்கு தெரியாது. அதற்கான அவசியமும் எனக்கு இல்லை. உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது? சிச்சினாவால் ஒரு கட்டத்துக்கு மேல் சேவை புரிந்து கொள்ள முடியவில்லை. வசதியான நபர் அல்ல என்று சிச்சினாவுக்கு தெரியும். ஆனால் அதற்காக இப்படி ஒழுங்கற்ற முறையில் அவர் தோற்றமளிப்பது எரிச்சலையே ஏற்படுத்தியது. புதிய ஆடைகள் வாங்கி உடுத்திக் கொள்ள வேண்டாம். விலை உயர்ந்த காலணிகள் அணிய வேண்டாம். குறைந்தது தலைமுடியை கொள்ளாவது முடியும் அல்லவா? அதற்குமா பிடிவாதம் பிடிக்க வேண்டும்? கேட்டால் எரிந்து விழ மட்டுமே தெரியும். சிச்சினாவுக்கு மனதில் வெறுப்பு வளர ஆரம்பித்தது. என்றாலும் மீது சிச்சினாவுக்கு அழுத்தமான ஈர்ப்பும் இருந்தது. எனவேதான் எத்தனை முறை சண்டை போட்டாலும் முறைத்து கொண்டாலும் திரும்ப திரும்ப அவரால் சேவுடன் சிரித்து பேச முடிந்தது. வழக்கம் போல் சிச்சினாவை சந்திக்க ஒரு முறை மாலா குவேனாவுக்கு வந்தார் சேவை எப்படியாவது தன் தந்தையிடம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது சிச்சினாவின் விருப்பம். ஒரு சிறிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். கலைந்த தலைமுடி, அரத பழசான உடைகளுடன் புன்னகைத்தபடியே வந்து சேர்ந்தார் அறிமுகம் முடிந்து அனைவரும் உணவு மேஜையின் முன் அமர்ந்தனர். சிச்சினாவின் தந்தை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சேவுடன் விவாதிக்க தொடங்கினார். சிச்சினாவின் தந்தை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சேவுடன் விவாதிக்க தொடங்கினார். சேவின் அலங்காரம் ஏற்கனவே அவரை எரிச்சல் அடைய செய்திருந்தது. இருந்தாலும் கடமைக்காக பேச்சு கொடுத்தார். அதை விளையாட்டு பேச்சாக எடுத்துக்கொள்ளவில்லை. உணர்ச்சிகரமாக மாறிவிட்டார் அவர். விவாதம் வாக்குவாதமாக மாறியது. சின்னாவின் தந்தையால் பொறுக்க முடியவில்லை. சட்டார் என்று எழுந்து விட்டார். இனி ஒரு நிமிடம் கூட என்னால் இதை சகித்துக் கொள்ள முடியாது. சிச்சினா கோபத்துடன் சேவை திரும்பி பார்க்க புன்னகையுடன் அவரை ஏறிட்டு பார்த்தார். பிறகு கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் ஒரு எலுமிச்சை பழத்தை கையில் எடுத்து சிறிதாக கடித்து சாப்பிட தொடங்கினார். அக்டோபர் 17ஆம் தேதி விடுமுறைக்காக கோர்டோபா வந்திருந்தார். நேராக ஆல்பர்டோவின் வீட்டுக்கு சென்றார். இருவரும் தோட்டத்துக்கு சென்றனர். திராட்சை கொடிகளுக்கு கீழே அமர்ந்து மேட் பிராக்கெட்ல என்ன போட்டு தேயிலையிலிருந்து தயாரிக்கப்படும் பானம் அருந்தியபடி பேசத் தொடங்கினர். வாழ்க்கையே சலிப்பாக இருக்கிறது ஆல்பர்டோ. மருத்துவ படிப்பு, பரீட்சை, பெண்கள், காதல் எல்லாமே சலித்து விட்டது. களைப்பும் சோர்வுமே எஞ்சியிருக்கின்றன. உனக்குமா? திடீரென்று ஆல்பர்டோ கேட்டார். நாம் ஏன் வட அமெரிக்காவுக்கு போகக்கூடாது? துள்ளி குதித்தார். நல்ல யோசனை. ஆனால் எப்படி போவது?
ஆல்பர்டோ தனது கைகளை உயர்த்தினார். இருக்கவே இருக்கிறது. லா படரோசா. சே திரும்பி பார்த்தார். ஒரு மோட்டார் சைக்கிள் நின்று கொண்டிருந்தது. அருந்திக் கொண்டிருந்த மேட் கோப்பையை அப்படியே கீழே வைத்துவிட்டு ஆசையுடன் அந்த சைக்கிளிடம் ஓடினார் சே. பயணத்துக்கான ஏற்பாடுகள் தொடங்கின. தன் தந்தையை சந்தித்து அவரிடம் பேசினார் சே. அப்பா, நான் நீண்ட பயணத்துக்கு செல்ல விரும்புகிறேன். குழப்பத்துடன் தன் மகனை பார்த்தார். குவேரா லேஞ்ச். எங்கே? வெனிசுலாவுக்கு, பிறகு பல பகுதிகளுக்கு. எவ்வளவு நாளைக்கு அங்கே இருக்க போகிறாய்? 1 வருடத்திற்கு. இப்படித்தான் சில மாதங்களுக்கு முன்னால் வந்து சிச்சினாவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றான். இப்போது ஊர் சுற்றப் போகிறேன் என்கிறானே. மீண்டும் குழப்பத்துடன் சேவை பார்த்தார். சிச்சினாவை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சொல்லியிருந்தாயே. அவள் என்னை காதலிக்கிறாள் என்றால் எனக்காக காத்திருப்பாள். புன்னகையுடன் விடை பெற்றார் சே. லிஞ்ச் யோசித்தார். இவனுக்கு எல்லாமே திடீர் என்றுதான் தோன்றுமா? நினைத்த வேகத்தில் நினைத்ததை முடித்தாக வேண்டும். முடியுமா முடியாதா என்பது 2ஆம் பட்சம்தான். இதுதான் தன் மகனிடம் லிஞ்சுக்கு பிடித்த விஷயம். அவனை கண்டு அவர் அடிக்கடி பயப்படுவதற்கும் இதுவேதான் காரணம். அடுத்து சிச்சினாவை சந்தித்தார் சே. இப்படி ஒரு ஆபத்தான பயணத்தை சே மேற்கொள்வது குறித்து சிச்சினாவும் இருவரும் விவாதித்தனர். விடை பெறுவதற்கு முன்னால் சிச்சினாவுக்கு ஒரு கடிதமும் எழுதினார். நான் எந்த அளவுக்கு உன்னை காதலிக்கிறேன் என்று உனக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஒரு விஷயம், உனக்காக நான் என்னுடைய சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. அப்படி நான் செய்தால் அது என்னையே விட்டுக் கொடுப்பதற்கு சமமாகும். இந்த உலகத்தில் உன்னை விட முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார். அது நான் தான். கடிதத்தை படித்து முடித்தவுடன் அழுகை வந்துவிட்டது சிச்சினாவுக்கு. நேரில் ஒரு முறை சந்திக்க வேண்டும் என்று சேவை கேட்டுக்கொண்டார். மிராமரில் உள்ள கடற்கரைக்கு அருகே இருவரும் வந்து சேர்ந்தனர். இருவருக்கும் மறக்க முடியாத அனுபவத்தை அந்த கடல் அவர்களுக்கு அளித்தது. விடை பெற வேண்டிய நேரம் வந்தது. நிலவு காய்ந்து கொண்டிருந்தது. கைகளை கோத்தபடி இருவரும் அமர்ந்திருந்தனர். எர்னஸ்டோ, இந்த பிரிவை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது என்றார் சிச்சினா. சிச்சினாவின் கைவிரல்களை அழுத்தமாக பற்றி கொண்டார் சே. இது பிரிவுதான், ஆனால் நிச்சயம் நாம் ஒன்று சேர்வோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. நள்ளிரவு வரை நடுங்கும் குளிர் தாக்கும் வரை அப்படியே அமர்ந்திருந்தார். காலை நான் கிளம்பி விடுவேன் சிச்சினா. சிச்சினா தலையை கவிழ்ந்தபடி அமர்ந்திருந்தார். உன் நினைவாக உன்னிடம் இருந்து இதை எடுத்துக் கொள்கிறேன். சிச்சினா அணிந்திருந்த வளையலை கழட்டினார் சே. எப்போதும் உன் கரங்களை நான் பற்றி கொண்டிருப்பேன். ஜனவரி 1952 உற்சாகத்துடன் தொடங்கியது அந்த பயணம். 8 மாதங்களில் 5 நாடுகளை சுற்றி வருவதாக திட்டம். பெரிய முதுகு பை தயாராகிவிட்டது. உள்ளே ஏராளமான காய்கறிகள், பதப்படுத்தப்பட்ட இறைச்சி துண்டுகள். ஆந்திய மலைப்பகுதிகளில் தொடங்கி சான் கார்லோஸ், பாரிலோசே, சாண்டியாகோ வழியாக
சிலி செல்வதாக திட்டம். மலை ஏறி அத்தனையும் மோட்டார் சைக்கிள் செல்வதாக திட்டம். மலை ஏறி அத்தனையும் மோட்டார் சைக்கிள் தாக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா முன்னேற்பாடுகளும் தயாராக இருந்தன. ஆனால் மோட்டார் சைக்கிள் சரிவர ஒத்துழைக்கவில்லை. மலைப்பகுதியை நெருங்கும் போதே கோளாறுகள் தொடங்கிவிட்டன. சே வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் ஒரு வளைவில் சறுக்கி விழுந்தது. மிக மோசமான விபத்தாக இது அமைந்தது. ஆல்பர்டோ அதிக காயமில்லாமல் தப்பிவிட்டார். சேவின் கால் சிலிண்டரின் கீழே சிக்கிவிட்டது. சிலிண்டர் ஏற்கனவே சூடாகி போயிருந்ததால் காலில் பலத்த புண். சைலன்சர் கீழே கால் மாட்டி, எனக்கு கூட அந்த மாதிரிதாக மாட்டி கால். என்னோட ராயல் என்ஃபீல்டில் இதை பச்சனை இருக்கும்போது எனக்கு இதுவும் கரெக்டாக ஞாபகத்து வருது. நான் கூட வேர்ல்டு வந்து பைக்கில் போகிறேன். ஆல்ரெடி ஒரு 5 லட்சம் கிலோமீட்டர் பண்ணிட்டேன் பைக்கில், ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் சைக்கிளில் பண்ணிட்டேன். சாரி ஃபார் இன்டரப்டிங் த சப்ஜெக்ட், பட் ஸ்டோரி அப்படியே ஒரு சுவாரஸ்யமாக போகும்போது நடுவில் ஒரு சின்ன ஒரு இது, அந்த கால், அந்த சூடு, சைலன்ஸ், அது அடியில் மாட்டிச்சு. அந்த புண்ணு எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும். எனக்கு ராயல் என்ஃபீல்டில் மாட்டிச்சு. அவருக்கு அவரோட பைக் பெடரோசாக்கு கீழே விட்டாரு. அந்த கொண்டை ஊசி வளைவு இருக்கு இல்லைங்களா, வளைவு, அந்த வளைவுல திரும்பும் போது விழுந்துட்டுக்கிறாங்க 2 பேரும். ஆல்பர்ட்டோவை ஒரு மாதிரி வச்சாரு. எங்க அந்த லைன்? சிலிண்டர், சேவின் கால் சிலிண்டரின் கீழே சிக்கிவிட்டது. சிலிண்டர் ஏற்கனவே சூடாகி போயிருந்ததால் காலில் பலத்த புண். மழை வேறு பிடித்து கொண்டது. பெஞ்சமின் ஜூரிலா என்னும் இடத்தில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டனர். மறுநாள் அதிகாலை மேற்பானம் தயார் செய்ய தண்ணீர் எடுத்து வருவதற்காக சென்றார் சே. அவரால் நிற்க முடியவில்லை. கால்கள் நடுங்க தொடங்கின. மாத்திரைகள் சாப்பிட்டும் பயனில்லை. பிறகு ஆல்பர்டோவின் மேல் சாய்ந்தபடி ஒரு மருத்துவரிடம் அழைத்து சென்றனர். ஒரு வழியாக பென்சிலின் ஊசி போட்டு அவரை தேற்றினார்கள். எதிர்பாராத விபத்துகளும் எதிர்பாராத உடல் உபாதைகளும் அழகிய பயணத்தில் ஒட்டி பிறந்தவை. சேவுக்கு இவை புதிதல்ல. ஆசையாக கட்டி அமைத்த மோட்டார் சைக்கிள் படுத்திக் கொண்டது. லாரியில் வைத்து எடுத்து வந்து பழுது பார்த்தனர். சில மணி நேரம் ஓடியது. பிறகு மீண்டும் சுருண்டு கொண்டது. இறுதியில் சாண்டியாகோவில் அதற்கு விடை கொடுத்தனர். மோட்டார் சைக்கிள் பயணம் என்று இந்த பயணம் பரவலாக அழைக்கப்பட்டாலும் உண்மையில் மோட்டார் சைக்கிளில் இவர்கள் அதிகம் பயணிக்கவே இல்லை என்பதுதான் நிஜம். ஆனால் சே எதிர்பார்த்த சுதந்திரம் மட்டும் அபரிமிதமாகவே கிடைத்தது. கடற்கரையில் அமர்ந்து அலைகளை வேடிக்கை பார்க்க முடிந்தது. மலைச்சரிவுகள் வழியாக நடந்து செல்ல முடிந்தது. ஒரு மிதவையில் அமேசான் நதியில் மிதந்து செல்ல முடிந்தது. டிட்காகா ஏரியில் நின்றபடி முழு சூரியனும் கடலில் மறைவதை கண்கள் விரிய பார்த்து ரசிக்க முடிந்தது. இந்த டிராவலிங்ல எவ்வளவு பார்த்துருக்காங்க, மலை, ஏரி, அது இதெல்லாம் ஜாலியா பார்த்துருக்காங்க. இடையிடையே சிறு சிறு வேலைகளை செய்தனர். சரக்குகளை ஏற்றி இறக்கினர். மூட்டை சுமந்தனர். மாலுமிகளாக மாறினர். காவல் காத்தனர். மருத்துவம் பார்த்தனர். பேருந்துகளில் உதவியாளராக இருந்தனர். பணம் கிடைத்தது. உற்சாகத்துடன் செலவழித்தனர். சே திரும்பி வரும் முறை காத்திருக்கவே சிச்சினா விரும்பினார். ஆனால் வீட்டில் இருப்பவர்களுக்கு இந்த முடிவில் திருப்தி இல்லை. சே போன்ற ஒரு ஊர் சுற்றிக்காக காலவரையற்ற தன் மகள் காத்திருப்பதை அவளுடைய பெற்றோரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை.
சேவை மறந்துவிடும்படி சிச்சினாவின் தாயார் அவரை தொடர்ந்து நச்சரித்துக் கொண்டிருந்தார். சிச்சினாவின் மனமும் ஊசலாடத் தொடங்கியது. சே எப்போது திரும்பி வருவார்? வந்தாலும் எத்தனை காலத்துக்கு என்னுடன் இணைந்து வாழ்வார்? மீண்டும் அடுத்த பயணத்துக்கு கிளம்பிவிட மாட்டார் என்று என்ன நிச்சயம்? தவிரவும் என் மீது சேவுக்கு உண்மையிலேயே காதல் இருக்கிறதா இல்லையா? ஒரு முடிவுக்கு வந்தார் சிச்சினா. சாகாபு கோவிலுள்ள அந்த நூலகத்துக்கு சென்றார். கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அரைக்கதவை சாத்தினார். மளமளவென்று ஒரு கடிதம் எழுதினார். எழுதி முடித்து கடிதத்தை உரையிலிட்டார். சேவின் பெயரை எழுதும் போதே அழுகை பொத்தி கொண்டு வந்தது. அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கினார். இந்த கடிதம் சேவின் கைகளுக்கு கிடைத்த போது அவர் பாரிலோர் ஷே ஏரிகளுக்கு அருகே சுற்றி கொண்டிருந்தார். சிச்சினா இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அந்த கடிதத்தை பல முறை படித்தார். அவரது முகம் மாறியது. ஆல்பர்டோ அதை கவனித்து விட்டார். அது என்ன கடிதம் எர்னஸ்டோ? ஏன் இப்படி கலங்கி போயிருக்கிறாய்? ஒன்றுமில்லை, எனது கனவுகள் நொறுங்கி விட்டன, அவ்வளவுதான். மார்ச் 13 15 தேதிகளில் 13-15 தேதிகளில் இருவரும் சுக்கிகாமாட்டாவை வந்தடைந்தனர். சிலியில் உள்ள ஒரு பகுதி இது. கம்யூனிஸ்ட் கட்சியின் கோட்டை இருப்பது இங்கேதான். கடுமையான குளிர். இந்த இடத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் ஜோடியை சந்தித்தார் சே. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தபடி உல்லாசமாக சுற்றி கொண்டிருந்தது அந்த ஜோடி. அன்றைய பொழுது முழுவதையும் அவர்களுடன் கழித்தார் சே. அந்த ஜோடியின் கம்யூனிச பற்று சேவை யோசிக்க வைத்தது. ஒரு சமூகம் ஆரோக்கியமாக இருக்க கம்யூனிசம் அளிக்கும் பங்கை அவர் குறித்து வைத்துக் கொண்டார். ஒரு சமூகம் ஆரோக்கியமாக இருக்க கம்யூனிசம் அளிக்கும் பங்கை அவர் குறித்து வைத்துக் கொண்டார். தனது பயணத்தை தொடங்கிய நாள் முதலாக சே தனது அனுபவங்களை ஒரு புத்தகத்தில் குறிப்புகளாக எழுதி வைக்க தொடங்கினார். சிலியின் அரசியல் நிகழ்வுகளையும் அவர் பதிவு செய்திருந்தார். மோட்டார் சைக்கிள் குறிப்புகள் என்னும் பெயரில் இவை பின்னர் வெளிவந்தன. வறுமை, அநீதி, கொடுங்கோலாட்சி போன்றவை பற்றி சேவின் பார்வை தீர்க்கமாக வளர்ச்சி பெற்றன. ஆனால் அரசியல் குறித்த அவரது பார்வை தேவையான அளவுக்கு வளரவில்லை. அரசியல் சித்தாந்தங்கள் குறித்த தெளிவான அணுகுமுறையும் இன்னும் அவரிடம் இல்லை. ஏப்ரல் மாதம் பெருவில் உள்ள மச்சுபிக்குவுக்கு வந்து சேர்ந்தனர். பூர்வீக இந்தியர்கள் படும் பாட்டை நேரில் கண்டு கண் கலங்கினார். மச்சு பிக்குவின் வளத்தை சூறையாடிய அமெரிக்கர்களை கண்டு கொதித்தார். சேவின் ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வு அதிகரித்து கொண்டே போனது. சான் பாப்புலா பகுதியில் இருந்த தொழில் நோயாளிகளின் குடியிருப்புக்கு சென்ற இருவரும் 15 நாள்களை அங்கே கழித்தனர். ஒரு பயணியாகவே சுற்றி கொண்டிருந்த சே தொழுநோயாளிகளை கண்டதும் இதமான மருத்துவராக மாறிப்போனார். கைகளில் விரல் இல்லாமல் முன்னையாக இருந்த ஒரு மனிதன் கைவிரல்களுக்கு பதிலாக குச்சிகளை பயன்படுத்தி அக்கார்டியன் வாசித்ததை அவரால் மறக்கவே முடியவில்லை. சமூகம் தொழுநோயாளிகளை விலக்கி வைத்திருப்பது அவருக்கு வேதனை அளித்தது.
அமேசான் நதியை கடக்கும் போது மீண்டும் ஆஸ்துமா சேவை கடுமையாக தாக்கியது. போதிய மருந்து இல்லாததால் அவதிப்பட வேண்டியிருந்தது. கொதிக்க வைக்க நீர் கிடைக்காது. எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். அமெரிக்காவுக்கு செல்வதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஆல்பர்டோ வெனிசுலாவிலேயே தங்கிவிட்டார். சே தொடர்ந்து முயன்று கொண்டிருந்தார். இறுதியாக ஒரு அர்ஜென்டினா நண்பன் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பந்தய குதிரைகளை ஏற்றிச் செல்லும் விமானத்தில் இடம் கிடைத்தது. மறுக்காமல் ஏறிக்கொண்டார். மியாமியில் ஒரு நாள் தங்கிவிட்டு பிறகு காராகாசுக்கு திரும்பி அங்கிருந்து அர்ஜென்டினா திரும்புவதுதான் திட்டம். ஆனால் மியாமியில் இறங்கிய விமானத்தில் கோளாறு. அதை சரிபார்க்கும் வரை மியாமியிலேயே தங்கியிருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இன்ஜினை பழுது பார்க்க அதிக நாள்கள் ஆகும் என்பதை உணர்ந்துச்சு மியாமியில் உள்ள ஒரு சிறிய விடுதியில் தங்கிக் கொண்டார். அமெரிக்காவின் அந்த சிறு பகுதியை சுற்றி சுற்றி வந்தார் சே. தினமும் கடற்கரைக்கு வருவார், வேடிக்கை பார்ப்பார். இப்படியே ஒரு மாதம் மியாமியில் கழிந்து விட்டது. செப்டம்பர் 1952 விமானம் பழுது பார்க்கப்பட்டது. அர்ஜென்டினா வந்து சேர்ந்தார் சே. கோர்டோவாவில் தொடங்கி சிலி, பெரு, கொலம்பியா வழியாக வெனிசுலா வந்தடைந்து பிறகு கராகாசிலிருந்து கிளம்பி மியாமி வந்து மீண்டும் அர்ஜென்டினா திரும்பினார் சே. இந்த பயணம் மிகவும் விரிவான ஒரு அனுபவத்தை சேவுக்கு வழங்கியது. பல்வேறு விதமான மக்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மிக முக்கியமாக லத்தீன் அமெரிக்க நாடுகள் குறித்த நேரடி பரிச்சயமும் கிடைத்தது. தன் அத்தையின் வீட்டில் தங்கி எஞ்சியிருந்த பாடங்களை கடுமையாக படிக்க தொடங்கினார் சே. இனி பரீட்சையில் தேறிவிடலாம் என்ற நம்பிக்கை பிறக்கும் வரை படித்துக் கொண்டே இருந்தார். பட்டப்படிப்பை முடிக்க வேண்டுமென்றால் கட்டாய இராணுவ பணி செய்தாக வேண்டும். சேவுக்கு இதில் துளி விருப்பமும் இல்லை. இராணுவ சேவையை தவிர்ப்பது சரியல்ல, ஆனால் அதற்காக பயந்து அதில் இணைந்து கொள்ளவும் முடியாது. யோசித்து ஒரு உபாயத்தை கண்டுபிடித்தார் சே. இராணுவ தேர்வுக்கு செல்வதற்கு முந்தைய நாள் குளிர்ந்த நீரில் அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தார். சே உடல் நடுங்க தொடங்கியது. அசையாமல் அப்படியே இருந்தார். ஆஸ்துமா கடுமையாகிவிட்டது என்பதை உறுதி செய்த பிறகே எழுந்தார். நேராக மருத்துவ ஆணையகத்துக்கு சென்றார். அவர் எதிர்பார்த்த இன்ப செய்தி கிடைத்தது. இராணுவ பணிக்கு நீங்கள் தகுதியற்றவர். தப்பித்தோம், பிழைத்தோம் என்று ஓடி வந்துச்சு. படிப்பில் முழு கவனம் செலுத்தினார். தினமும் குறைந்தது 14 மணி நேரம் வாசித்தார். 1953 ஜூலையில் மருத்துவத்துறையில் MD பட்டம் கிடைத்தது. இச்சினாவை ஒரு முறை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. மாலாகுவாவேனோவில் இருவரும் சந்தித்துக் கொண்டனர். அதே பச்சை நிற விழிகளுடன், துடிதுடிப்புடன் சிச்சினா. அதே அழுக்கு உடையில், கலைந்த தலைமுடியுடன் ஒல்லி இளைஞராக சே. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். எத்தனை மணி நேரம் கடந்தது என்று இருவருக்கும் தெரியவில்லை. பிறகு இருவரும் வெவ்வேறு பாதையில் நடக்க தொடங்கினார். ஒரு வார்த்தை கூட இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. இதுதான் இன்னைக்கு சேவோட 2வது பாகம். செகுவாராவோட மீண்டும் நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். இப்போ இதுக்கு நடுவில் எலக்ட்ரிக் வேற கட்டாயி போச்சு. பட் ஆனால் கரெக்டாக இந்த 2வது பாகத்தை முடிச்சிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. விஷ் யூ ஆல் a great day.